வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ், முகப்பு தாலி செயின், ஃபேன்சி செயின் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான லைட் வெயிட்டில், அதாவது 2 பவுனுக்கு கீழே இருக்கக்கூடிய பால் செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான டிசைன், அந்த வழவழன்னு பாம்பு டிசைன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிசைனில் 3 பால். ஸோ இது வந்து நம்ம டெய்லி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது டாலர் பெண்டன்ட் அந்த மாதிரி கோத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம முறுக்கு செயின் பார்த்துட்ருக்கோம் 20 கிராம்ஸில், அதாவது ஒரு 2.5 பவுண்டில் பார்த்துட்ருக்கோம். இதில் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை, மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது. ஸோ சிலதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% வரும், சிலதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் 16% வரும். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இதெல்லாம் முறுக்கு செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அந்த 2.5 பவுண்ட் 3 பவுண்ட் அந்த வெயிட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தாலி கொடி பார்த்துட்ருக்கோம். ஒரு 2.5 பவுண்டில் பார்த்துட்ருக்கோம். 2.25 பவுண்ட் வந்துடும். ஸோ இது நம்ம பால்ஸ் ஸ்டாண்டர்ட் டிசைன் இருக்கு இல்லையா, பேசிக் டிசைன், அந்த தாலிக்கொடி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் எப்போவுமே தாலிக்கொடின்னு நம்ம வாங்கினோன்னா. ஸோ அந்த மாதிரி அந்த வழவழன்ட்டு இருக்கிற டிசைன் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் பார்த்துட்ருக்கோம். அதுலேயே முகப்பு பார்த்திங்கன்னா மயில் வச்சுருக்காங்க. இதுலேயும் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சில இடத்துல மல்டி கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், அப்புறம் டேகையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டாலர்ஸ்லாம் நம்ம மூவ் பண்ண முடியாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மெஷின் கட் டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். மெஷின் கட்ஸ்க்கு நம்ம டிசைன் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா அந்த மாதிரி மெஷின் கட் செயின்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிளெயின் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளெயின் கலர்ஸில். நமக்கு மல்டி கலர்ஸ் வேணும்னாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைரல் டிசைன் மாதிரி சிலது அவைலபிளாக இருக்கும். சிலது ஒரு சிலிண்ட்ரிக்கல் டிசைன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வேரி ஆகிக்கிட்டே போகும். இந்த செயினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 16% வரும். ஃப்ளார் பேட்டர்னில் முகப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு சிம்பிளான சாரீ கட்டியிருந்தாலும் முகப்பு செயின் போட்டோம்னா எப்போவுமே அது ஒரு ஸ்பெஷல் தானேங்க. ஸோ நம்மளோட தாலி கொடியிலையும் நம்ம கொத்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போலாம் நிறைய பேர் தாலி கொடியில் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ஃபேன்சியாக அடிஷ்னலாக ஒரு செயின் வாங்கி அவங்க கோத்துக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சிலதுக்கு பேசிக் டிசைன்ஸ் உள்ளதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் கோல்டுலேயும் வரும். எந்த எனாமல் எந்த கலரும் ஆட் பண்ணாமல் எந்த ஸ்டோன்ஸும் வைக்காமையும் வரும். நிறைய பேர் இதையும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த செயினோட வெயிட் கிட்டத்தட்ட 4 பவுண்ட் வருதுங்க. இதில் அந்த 3 இடத்துல இருக்கிற அந்த பால்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மல்டி கலர் ஸ்டோன்ஸ், கொஞ்சம் பெரிய பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஸ்பைரல் ஸ்டோன்ஸ், டபுள் கலர் ஸ்டோன்ஸ், ஒயிட் அண்ட் பிங்க் பதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 36 கிராம்ஸில் இருக்கக்கூடிய மெஷின் கட் ஐஸ்கிரீம் செயின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிள் செயினாக இருக்கும். 3 பால்ஸும் கிட்டத்தட்ட ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல் கோல்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 3 சவரனில் இருக்கக்கூடிய லைட் வெயிட் செயின், 16%. காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர், இல்லைன்னா டெய்லி வேருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சரடு பார்த்துட்ருக்கோம். 5 பவுண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம் சரடு. ஸோ சரடுலேயே முகப்பு வச்சு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சிலிண்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறதும் சரடு தான், பட் இந்த மெஷின் கட்டாலான சரடு. ஸோ இதோடைய வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வரும்போது கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபர்ன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா முஸ்தஃபா கோல்ட் மார்ட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வேஸ்டேஜில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 6 பவுண்டில் இருக்கக்கூடிய சரடு செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதை சிலோன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய முகப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கும். லக்ஷ்மி இருந்தாலே எப்போவுமே ஸ்பெஷல். லக்ஷ்மி கூட ஒரு ஸ்பைரல் கொடுத்து எண்டில் ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 41 கிராம்ஸில் இருக்கக்கூடிய கோதுமை செயின் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு கண்டினியூஸாக கொடுக்காம அங்கங்கே ஒரு முகப்பு, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபுல் கவர்டாக இல்லாமல் அந்த இதில் முகப்பில் டிஃப்ரெண்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட 6 பவுண்டில் இருக்கக்கூடிய செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு லாங்கான முகப்பு ஸ்டோன்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாடலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேஸ்லெட் மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் டிசைனில் 41 கிராம்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% கொடுத்துட்ருக்காங்க. இதோடைய செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேன்சி செயின்னு சொல்லலாம். இதுலேயும் 4 பால் ஸ்டோன்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் 3 பால் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி வருது பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம 41 கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தட்டையான மாடலில் இருக்கிற செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முகப்பில் ஒரே ஒரு பெரிய பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எனாமல் ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் பாருங்கள் 37.8 கிராம்ஸில் செயினோட டிசைனும் வித்தியாசமாக இருக்குது. இதோடைய முகப்பில் பாருங்கள் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. கூடவே லக்ஷ்மியை சுற்றி 2 மயில் இருக்க மாதிரி ஸ்டோன்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 தனித்தனி செயினும் ஒரு முகப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் செட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13 சவரன் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரளா டிசைன் செயின் பார்த்துட்ருக்கோம். செயின் வந்து 56 கிராம்ஸில் இருக்குது. ஸோ இந்த செயினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும், முகப்பு தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும். முகப்பு அவங்க அட்டாச் பண்ணி சாம்பிள் காமிச்சிருக்காங்க. முகப்போட வெயிட் வந்து 8.7 கிராம்ஸில் இருக்குது. முகப்புக்கு வேஸ்டேஜ் வந்து 16% கிட்ட வரும். ஸோ எப்போவுமே முகப்புக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிளெயின் முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம். இதில் பால்ஸ் ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கு. பிளெயின் கோல்டில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 சவரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7, 8, 9 சவரனில் இருக்குது. ஸோ இதோடைய வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சில பேர் தாலி கொடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான செயின்ஸ் கூட வாங்கி நம்ம வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த செயின்லாம் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். இதெல்லாம் அதிக சவரன் உள்ள செயின். ஸோ நமக்கு பிளெயின் கோல்டில் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் அந்த 2 லைன் வரும் இல்லையா, அந்த செயின்ஸ்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு சாம்பிள் டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இதில் இருக்கிற ஸ்டோனோட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கிறதுனால அதோட வெயிட்லாம் லெஸ் பண்ணிடுவாங்க. இந்த 2 லைன் செயின்லேயே பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைன்ஸ் இருந்ததுங்க. குட்டி குட்டியான மணி இல்லைனா பால்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. கோதுமை டிசைன் இருந்தது. ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லைனா டேரெக்டாக ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதை தவிர கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதையெல்லாம் மிஸ் பண்ணவங்களுக்கு ஐ கார்ட்லேயும் என் கார்ட்லேயும் லிங்க்ஸ் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.